அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த கேந்திர ஸ்தானம் பற்றி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. திரிகோணத்துக்கு அடுத்தது ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடியது இந்த கேந்திர ஸ்தானம். இது பல ஜாதகர்களுக்கு தெரியாது. அதனால் சிறு விளக்கத்தை தான் கொடுக்க போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே திரிகோணம் சொல்லிட்டேன், இது கேந்திரம் சொல்கிறேன். இப்போ திரிகோண ஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அது கேந்திர ஸ்தானமாகும். ஜென்ம லக்னத்துக்கு 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களே கேந்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 1 என்பது திரிகோணத்திலும் வரும், கேந்திரத்திலும் வரும். ஒரு ஜாதகருடைய உள்ளம், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் குறிக்கக்கூடியது இந்த 1ஆம் இடம் தான். கருத்தில் கொள்ளுங்க. கர்மவினையின் அடிப்படையில் நிகழக்கூடிய சுக துக்கங்களை முதலில் திரிகோணம் தீர்மானிக்கிறது, அடுத்தபடியாக கேந்திரம் தீர்மானிக்கிறது. எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் ஜனன நிகழ்வதற்கு தந்தை முதல் காரணமானாலும் தாய் இரண்டாவது காரணமாகிறார். எனவே தாய் அல்லது மாத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் பாகம் கேந்திர ஸ்தானங்களில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. இது சதுஷ்டி கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை தாயாருக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகருக்கு கலந்தரம், அதாவது கணவன் அல்லது மனைவி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தகைய கலந்திர பாவத்தை அறிய உதவ 7ஆம் பாகம் கேந்திர ஸ்தானங்களில் 3ஆம் இடத்தை வகிக்கிறது. இது சப்த கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 7ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ, எந்த அமைப்புகள் இருக்கிறதோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி இருவருடைய குண அதிசயங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வசதி வாய்ப்பையும் குறிக்கக்கூடியது தான் இந்த 7ஆம் இடம். தந்தை தாய் மற்றும் கலந்தரத்துக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகருக்கு தொழில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. எனவே 10ஆம் பாகம் கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்தை பெறுகிறது. இது தசம கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தை வைத்து தான் ஒரு ஜாதகர் சொந்தமாக தொழில் செய்வது, வேலைவாய்ப்பு அமைப்பது, அரசாங்க வேலை கிடைப்பதெல்லாம் தீர்மானிக்கப்படும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.